அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம phenyl பற்றி பார்க்கலாம். நான் அப்பப்போ ரா மெட்டீரியல்லாம் ஒவ்வொரு ரா மெட்டீரியல்லையும் ஒவ்வொன்றும் சேர்த்து நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்ன மாதிரி ரியாக்ஷன் வருது. ஒரு சில இதில் அது செட்டே ஆகாது. ஒரு சில ரா மெட்டீரியல் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி நான் இதை ஒரு புதுசாக செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் செஞ்சு பார்க்குறேன். இப்போவும் உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டுறேன். பட் இதை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரீதியாக யூஸ் பண்ண வேணாம். இதை இன்னும் சோதனை பண்ணால் நம்ம 2-3 மாதம் அதை வச்சு அதை சோதனை பண்ணணும். அதுக்கு பின்னாடி தான் அது ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அதை நம்ம கொண்டு போகணும். இதை நம்ம கொஞ்ச நாள் ஒரு சோதனைக்காக நான் வச்சுருந்தேன். அதில் ஸ்மெல்லாம் குறையுதா, செப்ரேஷன் வருதா, இல்லை திக்னஸ் ஏதாவது குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை சோதனை பண்ணி நம்ம பார்க்கணும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தேவையான நிறையா விவரங்கள் நம்ம சேனலில் இருக்கு. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அல்ஃபாக்ஸ் 200 கொஞ்சமாக நான் இதில் சேர்த்துறேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்ன அளவில் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த கெமிக்கல்லாம் அப்படிங்கிறத பற்றி மெஷர்மெண்ட் இந்த வீடியோவிலே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்ததாக டர்பைன்டைன் ஆயில். இது ஹார்ட்வேர் ஸ்டோர்லாம் கிடைக்கும். இதை நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அல்ஃபாக்ஸ் 200ஐயும் இந்த டர்பைன்டைன் ஆயிலையும் ரெண்டையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டர்பைன்டைன் ஆயிலோட ஸ்மெல்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் கம்மியாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அதிகமாக சேர்த்தா அப்படின்னா பைனாயிலோட ஸ்மெல்லை இது பாதிக்கலாம். அப்படிங்கிறதுனால நம்ம குறைவாகவே எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றினோடனே பாருங்கள் எப்படி வெண்மையாக வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்லா வெண்மையாக வந்துருச்சு. இப்போ நம்ம அல்ஃபாக்ஸ் 200ஐயும் டர்பைன்டைன் ஆயிலையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அது பாருங்கள் நல்லா வெண்மை கொடுத்துருக்கு. ப்ளஸ் திக்னஸும் நல்லா வந்திருக்குது. நம்ம மீண்டும் தண்ணி ஊற்றுறோம். அப்பையும் அந்த வெண்மை அப்படியே தான் இருக்குது, குறையில. திக்னஸும் நல்லா தான் இருக்குது. பெனாயிலை பொறுத்தவரை பைனாயிலோட கதாபாத்திரம் தான் முக்கியமானது. மற்ற நம்ம கூட சேர்த்துறது பூரா சும்மா ஒரு டம்மியாக தான் அதை சேர்த்துறாங்க. பைனாயில் ஒரு நேச்சுரலான ஆயில். இப்போது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். இருந்தாலும் திக்னஸ் குறையில. தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இருந்தாலும் திக்னஸ் அது குறையில. பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. பெனாயிலில் பாருங்கள் நிறைய இப்போ பர்ஃப்யூம் சேர்த்துறாங்க. லெமனு, சாண்டாலு, ஆரஞ்சு அப்படின்னு நிறையா சேர்த்துறாங்க. ஆனால் பைனாயில் சேர்த்தாத ஒரு பெனாயில் அது ஒரிஜினல் பெனாயில் கிடையாது. இப்போது ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் பைனாயில் சேர்த்துக்கலாம். பைனாயில் சேர்த்துன பின்னாடி ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இப்போ பைனாயிலை சேர்த்தி இருக்கிறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா, இந்த பைனாயில் இப்போ பைனாயில் மிக்ஸ் பண்ணதுனால வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படின்னு நம்ம கொஞ்சம் நேரம் அதை மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். நானும் ஒரு 5 நிமிஷம் அதை நான் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல. பைனாயில் நம்ம கலந்ததுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் ஒன்றும் ப்ராப்ளம் வந்த மாதிரி தெரியல. இது அதே மாதிரி தான் இருக்குது. அதே நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. பைனாயில் சேர்த்தன பின்னாடியும் அல்ஃபாக்ஸ் 200 50 கிராம், டர்பைன்டைன் ஆயில் 40 கிராம், 210 கிராம் பைனாயில்,
700 கிராம் வாட்டர் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு சின்னதாக ஒரு பாட்டிலில் வந்து நான் இதை ஃபில் பண்ணுறேன். நான் எதுக்காக ஃபில் பண்ணுறேன் அப்படின்ட்டா இதை நான் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் வந்து ஒரு சோதனைக்காக நான் வச்சுருப்பேன். இதில் ஏதாச்சும் இந்த 2-3 மாதத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளங்கள் இதில் வருதா, செப்பரேஷன் வருதா, இல்லை வாசனை வந்து பைனாயில் நம்ம சேர்த்துருக்கோம், அந்த வாசனை ஏதாச்சும் ஒரு வாசனையில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறதுக்காக நான் 2 மாதம் வச்சுருப்பேன். அப்படியே நம்ம இப்போ தான் வந்து இந்த ஃபார்முலாவில் சோதனை பண்ணி பார்த்துருக்குறோம். அதனால் ஃபிக்ஸாக இதனோட மெஜர்மெண்ட்டு எனக்கும் தெரியாது. உங்களுக்கு கூடுதல் ஏதாச்சும் தேவை அப்படின்னா நீங்கள் சேர்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் குறைச்சி கூட வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்ட்டா தண்ணி நீங்கள் வந்து குறைச்சி பார்க்கலாம். திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா தண்ணி கூட கூட்டி பார்க்கலாம். இப்போது இந்த பாட்டிலில் நான் டேட்டு, ரா மெட்டீரியல் டீட்டெயிலு பூரா வந்து நான் குறித்து வைக்கிறேன். நீங்களும் இதே போல் உங்கள் ப்ராடக்டை வந்து குறித்து வச்சுக்கலாம். டேட்டு, டைமு எல்லாம் குறித்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.